உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நமது அரங்கிற்கு மரியாதைக்குரிய திருமிகு இடிமுரசு அவர்கள் வருகின்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் சீமான் இவர்கள்தான் இப்போது பேசப்படுகிற பேசுபொருளாக தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பெரியார் பற்றி பேசியதும் அதற்கான எதிர்ப்புகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி உங்களது கருத்து என்ன? பேசி ஆகணும். ஒரு காலகட்டம் வரும்போது பேசி எல்லாரையும் பேசி ஆகணும். இப்போ பெரியார் பேசும் பொருளாக இருக்கார். நாங்கள் என்ன சொன்னோம்னா, பெரியார் சொன்னதை சொன்னோம். பெரியார் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இதை இல்லை, அவர் பெரியார் பேசுனதை சொன்னீங்கன்னு சொன்னீங்க, அதை காமிங்கன்னு சொன்னால் அது எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, நீங்கள் வெளியே விடாமல் வச்சுருக்கீங்க. நீங்கள் பொது உடையமாக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் எப்படி இவருக்கு மட்டும் தெரிஞ்சுது? யாருக்கு? சீமானுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அது சில அதாவது என்னென்னா, நீங்கள் ஆதாரம் கேட்பீங்கள்ல எந்த இடம்னு. அதாவது நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஒரு தலைவர்னு சொன்னால் அந்த தலைவர் செயல்பாட்டை, தலைவருடைய வரலாற்றை எல்லாத்தையுமே நிறைய பேர் எழுதுகிறாங்க. அப்படி தலைவர்கள் எழுதுகிற போது படிக்கிறது தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பெரியாரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாரப்பூர்வமாக காட்டுவாங்க. நீங்கள் ஆதாரப்பூர்வத்தில் எல்லாத்தையும் உங்கள் பொட்டி சாவியில் இப்படி ஐயா அவர் யார், ஒரு தமிழர் தலைவரா ஆசிரியர் வீரமணி. சரி, ஆசிரியர் வீரமணி ஐயா பொட்டி சாவி ஐயா வச்சுருக்காரு. அந்த சாவி திறந்தா பெரியார் கருத்துக்கள் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக நூல்களாக அல்லது இந்த மாதிரி ஒளிப்படங்களாகலாம் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ நடந்த நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. இது முட்டு கொடுக்கறது இல்லை, கிடைக்குதில்ல அவரோட செய்திகள். நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. இப்போ தான் முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கலைஞருடைய பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு. கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் ஐயோடைய எல்லாருடைய இந்த மண்ணுக்காக ஜீவா எல்லாருடையதும் பொது உடைமையாக்கப்படும். அதுமாதிரி ஆக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆக்குனீங்கன்னா காட்டுறோம் அப்படி சொல்கிறோம். நீங்கள் உள்ள போட்டி சேவை வச்சுட்டீங்கன்னா, இப்போ இது என்னென்னா, இந்த ஆக்காமலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு துப்பறிவாளர். படிக்கிறோம்ல. இப்போ ஒரு காலத்தில் அந்த புத்தகத்தை காமிக்க வேண்டியது, எதில் படிச்சிங்க இப்படி இவர் எழுதியிருக்காருன்னு காமிக்க வேண்டியது. அந்த ஆதாரம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு நிறைய கருத்து இருக்குது, அதை பொது உடைமையாங்கன்னா ஆக்குங்க. உங்களுக்கு எதுக்குங்கிறேன். தலைவர் மிகப்பெரிய தலைவர் சொல்கிறீங்க, மிகப்பெரிய. அது பொது உடைமை ஆக்காமலேயே ஆணைமுத்து ஐயா, அப்புறம் அவரோட பழகினவங்க எல்லாருமே வெளியில் விட்டுருக்காங்களே செய்தி. அதுதான் ஆணைமுத்து ஐயாலாம் செய்தி வெளியிட்டதெல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாங்க, எழுதுனதை காட்டுங்க. நாங்கள் எழுதிருக்கோமாயா? நீங்கள் சாதாரண ஆளா? நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் காட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் எங்கள் ஐயா எழுதுனதை குடியரசு பத்திரிக்கை எழுதிருக்கணும், இல்லை விடுதலையில் எழுதிருக்கணும், அதை காட்டுங்க, ஒரிஜினலை காட்டுங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் ஒரிஜினலை பூட்டி வச்சுட்டு நாங்கள் எப்படி காட்டுன்னு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொல்கிறது என்ன, சரி கருத்தாலும் போதுன்னு சொன்னால் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும்ல. அதை விட்டு போயிட்டு முற்றுகை போராட்டம் பண்ணாது எப்படி? போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை முற்றுகை போராட்டம். அதுக்காக நீங்கள் அடியாட்கள்லாம் வச்சுருந்தீங்களாமே? யார் இந்த உலகத்தில், அதாவது நீங்கள் ஒதுக்கே வர்றேன் அடியாட் யார் வச்சுருந்தா என்ன கருத்து? அதாவது பிரியாணிலாம் போட்டு நிறைய அடியாட்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். அதாவது அது மகிழ்ச்சியாக இருந்தோம். இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணுங்கிற மாதிரி. இவங்க வர்றாங்க, முற்றுகைக்கு போகிறாங்க, காவல்துறை அப்படி விட்டுற மாட்டாங்க, எப்படி கைது பண்ண? அது இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அண்ணன் முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நான் ஒரு கருத்தை பேசுகிறேன், அதாவது கலைஞர் பேசாத கிடையாதுண்ணே. நான் சொல்கிறேன், பேசுகிறதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே, ஒரு எதிர்கருத்தை தான் பேசுகிறேன். அதுதான் முட்டு கொடுக்குறீங்க. சில பேர் முட்டு கொடுப்பாங்க, சில பேர் முட்டி கொடுப்பாங்க. நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. பெரியாருக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஐயோ, நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியார் பேசியது நிறைய பேசியிருக்காரு தெரியும். அது விவாத பொருளாக எடுத்து ஆரோக்கியமான விவாதத்தை கருத்தியலாக எதிர்கொள்றதை விட்டுட்டு நீங்கள் ஊட்டை முற்றுகையிடுறேன், அதை முற்றுகையிடுங்க, எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இப்போ சீமான் கூட சில விஷயங்கள்லாம் மோதிப்பார் பாரு அப்படி இப்படிலாம். ஆனால் அது எல்லோரும் சொல்கிறது தானே. நானே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு நான் ஒரு சின்ன தம்பின்னா பேசிடுவேன். உங்களோட வரலாற்றுடைய பதிவு தெரியும். யார் என்னென்ன பேசியிருக்கிறாங்க, எப்படி ஆபாசலாம் பேசியிருக்கிறாங்க. ஐயா முன்னாள் முதல்வராக இருக்கிற ஐயா, இருந்த கலைஞர் ஐயா என்ன பேசியிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி கூட பார்க்காம பேசியிருக்கிறாங்கல்ல. ஆனால் அந்த டைமில் ஊட முற்றுகையிட்டாங்க.
நேராக கோபாலபுரத்துக்கு எல்லாரும் போனாங்க. என்ன சொல்கிறேன், பேசுகிற போது பெரும் பேச்சு தானே பேசுகிறோம், அதை வந்து விவாதிப்போம். நான் என்ன சொல்கிறேன், விவாதிப்போம் வாங்க. பெரியார் ஐயா, நான் என்ன சொல்கிறேன், பெரியாரை வந்து நாங்கள் முன்னாடியே சொன்னதுதான், பெரியாரை நாங்கள் வந்து வழிகாட்டியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். நாங்கள் பெரியார் தான், பெரியார் இப்படி பேசினார் இல்லை பேசலை, அது எந்த அளவுக்கு போகுமோ நீங்களே ஐயா வீரமணி ஐயா, குளத்தூர் மணி அண்ணன், கோ ராமகிருஷ்ணன் அண்ணன், அப்புறம் வந்து இன்றைக்கி இருக்கிறான் அந்த தம்பி, சொன்னான் கோவம் வருது, அந்த மே 18 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி எல்லாம் வாங்க காட்டுங்க. இல்லை இதோ பாருங்க, அதாவது நான் கையில் வச்சுருக்கோம், நீங்கள் தானே சொல்கிறீங்க, சொல்கிறவங்க தானே காமிக்கணும். யாருண்ணே இப்போ என்ன தவறுன்னு சொல்கிற ஒருத்தர் அவர் தானே இப்படிலாம் இருக்குன்னு காமிக்கணும். அதை தான் பூட்டி வச்சுருக்கீங்க. இதை அண்ணே, இது இப்போ பேசுனது இல்லை, இது நீண்ட காலமாக நிறைய தலைவர்கள், அண்ணா கூட பேசியிருக்கிறாரு. நான் சொல்லுவேன். சரி, இப்போ வாங்க அடுத்து. அதாவது இப்படியெல்லாம் பேசுவது அல்லது தனித்தன்மையோடு சிந்திக்கிற சீமான் நாக்பூர் சிந்தனையை உள்வாங்கி வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நாக்பூர் ஆர்எஸ்எஸோட சிந்தனைகளில் தான் வெளில வர்றாரு. அதனால தான் பெரியாரை எதிர்க்கிறார். எல்லாரும் வைக்கிற கருத்து அதுதான். பெரியாரை சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாகிட்டு சொல்லக்கூடாது. இல்லை, உடனே தமிழிசை சொல்கிறாங்க, என்ன நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் சீமான் பேசுகிறாரு மகிழ்ச்சின்றாங்களே. அதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, அண்ணா சொன்னதை நான் சொல்கிறேன். கருத்து சரியாக இருக்குது, சரி உண்மை. தம்பி அண்ணாமலை கூட நான் ஆதாரம் தரேன்னு சொல்கிறார், தம்பி தராரு அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் சீமான் சொல்கிற கருத்து விவாதிக்கலாம், விவாத பொருளாக இருக்குது, அதில் என்ன உண்மைன்னு பார்க்கணும், எல்லாம் பேசுகிறாங்க. அது பேசுனா உடனே வந்து உங்களுக்கு வந்து சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. பூட்டப்பட்ட ஆதாரங்கள் அண்ணாமலைக்கு எப்படி கிடச்சிருக்கு? அவர் தரேன்றார் எப்படி? யார் அண்ணாமலை தரேன்னு சொல்கிறாரு அவரு. ஆனால் அது வந்து அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் அதை வந்து அவர்கிட்ட கேட்கணும். அண்ணாமலைகிட்ட போயிட்டு, அண்ணாமலை நீங்கள் வந்து சீமான் பேசுகிற பேச்சுக்கு வந்து நீங்கள் தர சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் தர முடியுமா? இதெல்லாம் ஒரு மனிதன், சிந்திக்கிற மனிதன் சிந்திக்கும் போது இதற்கிடையில் ஒரு இலை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு நூலிலை போல ஒரு உறவு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சிந்திக்க தோணாதா? இது நீங்கள் கற்பனையாக சொல்கிறீங்க, பார்க்கலாம். என்னென்னா நான் வந்து நாங்கள் என்னென்னா எங்கள் தத்துவம் வேறு தத்துவம், தமிழ் தேசிய அரசியல். எங்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அந்த அதாவது அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த வகையும் ஒத்து வராது. நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பொதுநிலையினருக்கு என்ன ஒரு ஐயம்னா, இந்த மாதிரி தமிழ் தேசியமும் திராவிட கழகங்களும் இப்படி அடிச்சுக்கிட்டு இடையில இந்துத்துவ நுழைய விட்டு ஆட்டம் போட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சம். நீங்கள் தான் நுழைய விட்டீங்க. இந்துத்துவாவை, ஆர்எஸ்எஸ்ஸை, பிஜேபியை இந்த மண்ணிலே நட்டுது. நீங்கள் பேசலாமா? சரி, அதை வளர்த்து நட்டுட்டாங்க, நீங்கள் தண்ணி ஊற்றி உரம் போடுறீங்க. நாங்கள் எங்கே போடுறோம்? நீங்கள் சொல்லிக்கிறீங்க நாங்கள் தண்ணி ஊற்றி போடுறோன்னு. அதாவது பெரியாரை எதிர்த்தாலே இந்துத்துவ ஆதரவு என்ற கருத்து தான் இருக்கு. ஏன்னா எங்களை மாதிரி அண்ணன் சீமான மாதிரி ஒரு ஆளு கூட இந்துத்துவாவை, பிஜேபி எதிர்த்த ஆளு காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் கூட்டணி வச்சிங்க, 5 வருஷம் வந்து ஒன்றா கும்மி அடிச்சிங்க, எல்லாம் பண்ணிவிட்டு வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டால் ஆர்எஸ்எஸ் வந்துடும், பிஜேபி வந்துடும். அதைத்தான் தவறுன்னு அவங்க திமுக சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக கூட நாங்கள் பாஜக இப்போ ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து இது நாணயத்தை வழிவிட்டீங்க. அமைச்சராக இருக்காரு, அரசு ரீதியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? இப்போது காலையில் உங்கள் அப்பா நீங்கள் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, காலையில் மாலையில் வந்து துணை முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அப்படி எப்படி அது என்ன நான் கேட்குற? சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் வாங்க சொல்லுங்கள். இப்போ அரசு, ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு இப்படின்னு இருக்கும்போது அந்த அரசு ரீதியான உரையாடல்கள் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் எப்படி சரி, நீங்கள் வந்து கட்சி கூட்டணி அப்படின்னு போனால் தானே பேசுனா, அதுதான் நான் வந்து வருத்தப்பட்டு தம்பி பேசுகிறது. இப்படி பேசுனா சரி, நீ உரையாடல் இருக்க தான் செய்யும். அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அது இருந்தால் தான் வந்து நிர்வாகத் திறமையாக கொண்டு போகணும். சரி, அப்புறம் எப்படி நீ வந்து எங்களுக்கு வந்து 29 காசு தான் கொடுக்குறான்னு சொல்கிறீங்க?
நானா ஏதாவது ஒரு நியாயமாக பேசுங்க. எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, பிஜேபி வந்து தரமாட்டேங்குது, தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே தரமாட்டேங்குது. இல்லைப்பா அதை கேட்கறதுக்காக நீங்கள் அப்படி கொடுக்கறது தவிர இன்னும் அதிகமாக கொடுங்கன்றத கேட்கறதுக்கு போகிறது தவறு இல்லையே. அப்படி போனால் பரவாயில்லையே. அப்படி போனால் வேற எதுக்கோ போயிருக்காங்க. ஆமாம், ஐயோ அப்படி போனால் அப்படி எதுக்கு போயிருக்காங்க அவங்க? எதுக்கு வேணும் போவாங்க அவங்க. ஈழத்தில் 1,77,000 பேர் இறந்துட்டாங்க. இவர் போயிட்டு நாற்காலியோட எங்கள் ஐயா போயிட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு இப்போ இருக்கிற மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கு வந்து பதவி கேட்க போனார். அங்கே உள்ள கேட்குறாங்க, உங்களுக்கு சொன்னாங்க தெரியல உங்களுக்கு? ஆமாம், அதெல்லாம் சொன்னாங்க. அதில் அந்த அப்படியேப்பட்டவங்க. அந்த நேரத்தில் சீமான் என்ன பண்ணார்? ரொம்ப தீவிர. அப்போ அரசியலே கிடையாதுண்ணா. நீங்கள் என்னென்னா அப்படி கேள்வி கேட்குறீங்க? அரசியலே கிடையாது. 2009க்கு பிறகு தான் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் எங்கள் இனம், எங்கள் இனத்திற்கான. இல்லை, அதுக்கு முன்னாடியே நாம் அப்படின்ற ஒரு அமைப்பு, அதில் வந்து எல்லாருமே ஒருங்கிணைப்பாளர்களாக ஐயா மணிவண்ணன் அவர்கள், ஜெகத் கஸ்பார், எழிலன், இவர் அந்த கூட்டத்தில் நானும் போயிருந்தேன். அப்படிலாம் நடந்து கொண்டு தானே இருந்தது. இவர் எங்கே இருந்தார்? யார்? ஒரு எங்கள் ஐயா அதாவது அவர் யார்? ஒரு தமிழர் பேரவை, தமிழர் திராவிட பேரவை, தமிழர்களுக்காக ஈழத்தமிழர் சுபவீரபாண்டி எங்கே போயிருந்தார்? ஈழத்தமிழர்களுக்காக சுபவீரபாண்டி அவர் கலைஞரோட இருந்தார். எங்கே இருந்தார்? கலைஞர் எப்பனா இருந்தார்? கலைஞர் கூட எதிர்த்தார். இப்போதான் வந்து தமிழர் திராவிட பேரவை. சரி, இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற சீமானவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக என்ன பண்ணார்? யாரு? போராடிக்கிட்டு இருக்கோம்ல, போராட்டம் எங்கள்கிட்ட என்ன இருக்குது? பேசி பேசி அந்த மக்கள்கிட்ட காசு வாங்குறாரு கிடையாது சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, கற்பனையாக சொல்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ அதானி கிட்ட அம்பானி கிட்ட கொண்டு போய் நிலத்தை கொடுத்து விட்டு வாங்கி பிழைக்கிறாள் நாங்கள் கிடையாது. கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட முதலாளிகிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுக்கிறாள் நாங்கள் கிடையாது. ஆனால் கட்சிகள்கிட்ட வாங்கிறீங்க. யாரு? கமுக்கமா. யாருக்கிட்ட? பாரதிய ஜனதா. தான் சொல்கிறோம், அதுதான் சொல்கிறோம். எங்கள் ஆளுங்க இதுவரை எங்கே வாங்கி வச்சிருக்கிறாங்க காட்டுங்க. திமுக காரவங்க இப்போ 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சம்பாதிச்சது? எது? அதாவது சீமான் அவர்களுடைய வீடு வாடகை கோடிக்கணக்கான தம்பிகள் இருக்காங்கண்ணே, உலகம் ஃபுல்லாக பறவை வாழ அவங்க இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? அவங்க கொடுக்குறாங்க. இப்போ கருணாநிதி, அதாவது என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதாவது திரள் நீதி அப்படிலாம் கிடையாது. அதாவது தான் சம்பாதிக்கிறதுல இனமானம் காக்கிறதுக்கு தன்மானத்தோடு போராடுறவனுக்கு ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா அனுப்புறது, அவ்வளோதான். இந்த கட்சியை வழி நடத்தணும்ல, வழி நடத்தக்கூடிய இது பண்ண. இப்போ நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம், அந்த கருத்தை மக்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ தேர்தல் வருது, இந்த தேர்தலெலாம் வந்து ஒரு தலைவரையே சம்பாதிக்க முடியும். நாங்கள் என்ன ஒரு அதிபர் வீட்டு பிள்ளையா, இல்லை வந்து முன்னாள் முதலமைச்சர் வீட்டு பிள்ளையா? நாங்கள் யார்? நாங்கள் சராசரி மனுஷன். இப்போது உண்மையான ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வரணும்னா நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணித்தான் வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும். சரி, இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அதிலும் மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்களா, வெளியில் போகிறாங்களே, அதற்கான காரணம்? அதெல்லாம் வந்து அது வந்து வர்றது போகிறது தான் சகஜம். ஒருத்தன் போவான், 10 பேர் 100 பேர் வருவான், அதெல்லாம் வரும். இப்போ ஏற்றுக்கிட்டால் இருக்கணும், இல்லைன்னா போயிட வேண்டியதான். அதெல்லாம் வந்து போகிறது வரதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து ஈரோட்டில் தேர்தல் நிற்கிறோம். தேர்தலில் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, பெரிய பெரிய கட்சி, பிஜேபி எவன் நிற்கல. இப்போ நாங்கள் ஆனால் நிற்கிறோம்ல, ஜனநாயகத்தை வந்து மக்களாட்சி தத்துவத்தை வந்து வென்றெடுக்கணுங்கிறதாக நாங்கள் நிற்கிறோம்ல. அதாவது நிற்கிறோம், அதுக்கே நீங்கள் வந்து வாழ்த்து சொன்னீங்க. அதை விட்டு நீங்கள் வந்து எப்படி பாராட்ட வேண்டியது? அதுதான் சொல்கிறேன், பாராட்டுங்க, உலகம் பாராட்டும். இன்னொன்னா இதெல்லாம் வந்து வேணும்னா எங்களுக்குன்னு தனி தெம்பு, நாங்கள் படித்ததுனால நிற்கிறோம். இதுன்னு சொல்கிறேன் நாங்கள் முன்ன காலத்தில் கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னோம். ஆனால் இதெல்லாம் வந்து இருக்கிற எங்களுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை, நாங்கள் யார், நாங்கள் எப்படியாப்பட்ட மக்கள்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு நாட்டை கட்டமைக்கிறது போராடுறோம், அவ்வளோதான். அண்ணாமலை அவர்கள் நேற்று, அதாவது 22ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி வரும், அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை அந்த ஏலம்லாம் அதை மூடிடுவாங்க, அந்த பிரச்சனை வராதுன்ற மாதிரி நல்ல செய்தி கிடைக்குன்னு சொன்னார். சரி, அது வரல இது வரைக்கும். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் அண்ணாமலை தான் கேட்கணும் இந்த கருத்தை. நீங்கள் வந்து ஒரு கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர், நாட்டில் நடக்கிறது நான் சொல்லிடுறேன், ஒரு பல மக்களை பாதிக்கிற நாங்கள் போராடுறோம். அதாவது டங்ஸ்டன்
சுரங்கம் வரக்கூடாது. வந்தால் அங்கே உள்ள சுற்றுச்சூழல், இயற்கை சூழல் எல்லாமே பாதிப்பு, எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் முழுமூச்சாக போராடுறோம். தெரியுதுங்களா? இதை மிகப்பெரிய அதாவது அழுத்தத்தை கொடுக்கறது இன்னைக்கு ஆடுற திமுக அரசு, மத்திய அரசுக்கு வேணாம் கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தால் எல்லாமே பல்லுயிர் பெருக்கெல்லாம் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படும் சொல்கிறது அழுத்தம் கொடுக்கறது திமுக அரசு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது திமுக அரசு. அவங்க தான் நடுவண் அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். தெரியுதுங்களா? இன்னொன்றுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எடப்பாடியார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் இல்லை. நீங்கள் இப்போ சட்டமன்றத்தை கூட்டி மசோதா நிறைவேற்றுன்னு சொல்கிறீங்க, இருக்கிற ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை அவங்க பேசுகிற போது, அதை ஜிஓ கொண்டு வரும்போது, மத்திய அரசு கொண்டு வரும்போது இருக்கிற உங்கள் எம்பிலாம் என்ன பண்ணாங்க, 39 எம்பி என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்கல்ல, அந்த கேள்வியை நீங்கள் அங்கே கேட்கணும். தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை அண்ணாமலை பாவம், நீங்கள் மறுபடியும் அது பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை புரோக்கர். ஐயோ, நான் போடுங்க அப்படியே, அண்ணாமலை ரெப்ரசன்டேட்டிவ் மார்க்கெட்டிங் மேனேஜர் தம்பி. தமிழ்நாட்டுக்கு தலைவருங்க அவர். யாரு? பாரதிய. ஏங்க தமிழ்நாட்டு தலைவர் அதாவது சரி நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒரு முடிவு எடுப்பார், ஸ்டாலின் ஒரு முடிவு தலைவர், ஜிகே வாசன் கூட ஒரு முடிவு எடுப்பார், அந்த கட்சியுடைய தலைவர். இருக்கிற எங்கள் ஐயா மருத்துவர், எங்கள் ஐயா இருக்கிறாங்க, எங்கள் ஐயா நாளைக்கு முடிவு எடுப்பாங்க. அண்ணாமலை எடுக்க சொல்லுங்கள் முடிவு. அது எங்கள் அக்கா வானதி சீனிவாசன் எடுக்க சொல்லுங்கள், நயினா நாகேந்திரன் எடுக்க சொல்லுங்கள். அங்கே என்ன சொல்கிறாங்களோ பூம்பு மாடு தலையாட்டணும். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் மேனேஜர், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி சொல்லுவாங்களே, ஆங்கிலம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆட்கள். இவங்கெல்லாம் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க. இப்போ இவர் சொல்கிறது எதையும் தம்பி சொல்கிறது நீங்கள் தம்பி எடுபடாதாங்க. தம்பி உணர்வோட இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக போராடினா கூட, வாழ்வுரிமைக்கு போராடினா கூட, அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா, எங்கள் ஐயா மோடி அந்த காலை வாங்கவே மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் முதல் கொண்டு அதை காலை வாங்க மாட்டாங்க. போப்பா வேலையை பாருப்பா போய் அப்படின்வாங்க. தம்பி இங்கே சொல்லிட்டு கிடக்க வேண்டியதா, வேற வழி கிடையாது. மோடி உங்கள் ஐயாவா? யாரு மோடி? இந்த நாட்டினுடைய நாங்கள் எல்லாரையும் மதிக்கிற ஆள், இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர். ஐயா என்ற வார்த்தை உறவு சார்ந்து அல்ல, ஒரு மதிப்பு சார்ந்து. அவ்வளவுதான். அதனால அவர் பைஜாம் கூட போடுறாரு, அதுக்காக நான் வேற மாதிரி பேச முடியுமா? இப்போ நான் மேலே ஒரு இது போடுறேன், அவர் பைஜாம் போடுவார், பார்த்தீங்களா இல்லையா? இன்னொன்று என்னென்னா, அந்த பைஜாம் போட்டார்னா அந்த சின்ன பிள்ளைங்க பலூனை கண்டு அழுகும் பார்த்தீங்களா, அது மாதிரி விமானத்தை பார்த்து அவர் கையை காட்டுவார், சிரிப்பார், மேலே போய் கையை காட்டு அவர் பேட்டிலே போயிடுவார். அது மாதிரி ஐயா, அது மாதிரி ஆள் அவர். இந்த நாட்டினுடைய என்ன சொல்ல போனால் அவரெல்லாம் முதன்மை அமைச்சராக வருவதற்கு எந்த விதமானதும் கிடையாது. இதோ நாட்டுடைய கேடு. இப்போ குஜராத்தில் நடந்த அந்த ரயில் விபத்துலாம் நீங்கள் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். அதெல்லாம் நிகழ்த்திருந்த ஐயா. அப்படி நாடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ தங்கத்தோட விலை ஒரு பவுனுக்கு 60,000 ஆகிவிட்டது. ஆமாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏற்கும்போது 20,000 இருந்திருக்கு. ஆமாம். அப்படின்னு ஒரு கணக்கை பார்த்தோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அண்ணா, நான் சொல்லுவேன், அப்புறம் எங்கேயோ போய் நிற்கும் அது. அதாவது என்னென்னா, இன்றைக்கி தங்கத்தை யார் வச்சுருக்காங்க? தங்கம் யார்கிட்ட இருக்குது? வசதியானவங்கள்ட்ட இருக்கும், இல்லை அரசியல்வாதிகிட்ட இருக்கா? இல்லை, மார்வாடிங்கள்ட்ட இருக்குது தங்கம். நம்ம உடச்சி பேசுகிறோம். அது 22 கேரட்டான்னு அவனுக்கு தான் தெரியும், 5 கேரட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறானோ அந்த விலையை கொடுத்தா நம்ம மக்கள் வாங்குகிறாங்க. அதனால் 1 லட்ச ரூபா போடுற வாய்ப்பு உண்டு. தங்கம் வாய்ப்பு இருக்குது, அவன் சொல்கிறது தான். ஆனால் ஒரு விவசாயி ஆட்சி முடிகிறதுக்குள்ள, ஆமாம், பிஜேபியினுடைய ஆட்சி முடிகிறது எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மொத்தமாக அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்கண்ணா அவங்க மார்வாடிங்க, மொத்தமாக கொண்டு போய் கேட்டு. அதனால அசைக்க முடியல. பாருங்கள், அவங்க எல்லார் தொழிலும் பாதிப்பு வருது. அவங்க தொழில் எங்கேயாவது பாதிப்பு பார்த்துறீங்களா? எங்கேயாவது ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துறீங்களா? இப்போ இங்கே கூட ஒன்று சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு வணிகர்கள் ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது தவறு என்று ஐயப்பட்டு அதிகாரிகள் பிடித்தாலும் அவங்களுக்கு தண்டம் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த மார்வாடிகளை பிடிப்பதே இல்லை, அவங்க 2ஆம் நம்பர் பிஸ்னஸும் பண்ணுறாங்க அப்படின்னு சில வணிகர்கள் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க எங்கே அளக்கணுமோ அங்கே அளந்துடுறாங்க.
அதனால் நீ அதை சொல்கிறேன், எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? அதையும் தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. யார்? தமிழ்நாடு அரசு. ஆனால் அவங்களுக்கும் போய் சேருதுண்ணா. என்னன்னா, நானும் நேராக பார்த்தேன், பேர் சொல்ல விரும்பலை, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய ஃபேமஸ் சட்டமன்ற உறுப்பினர், ஐயா கலைஞர் காலத்தில் இருந்தவர். ஒரு இடத்துல வந்து பெரம்பூர், அந்த இடத்துல வந்து ஒரு மார்வாடிக்கிட்ட, ஏன்பா நீ என்ன பண்ணி அதை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மார்வாடி சொல்கிறாரு, இருங்கச்சி காலையில் என்ன ஜிங்கிறாரு. என்ன காலையிலன்னா இங்கே வந்து கடை வச்சிங்கன்னா அவர் மிரட்டுறாரு. மிரட்டும் போது ஒரு 5 நிமிடம் யாருக்கோ வந்து அந்த ஃபோனை போட்டு பேசுகிறாரு. நமஸ்தே ஜி, இங்கே இன்னார் வந்து பிரச்சனை பண்ணுறாப்புன்னு அவர் பேசுகிறாரு. ஃபோன் அங்கே கொடுன்னு ஜி பேசுங்கோங்கிறாரு. அவர் வாங்கி பேசுகிறாரு. இவர் அப்படி பேசினார்ல, இல்லை தலைவர் அதெல்லாம் இல்லை தலைவர், அதெல்லாம் இல்லை, ஐயோ அப்படி பெட்டி பம்பாயிடுச்சு. இப்போ பேசுகிறது யார் தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் இவர் பேசுகிறார். மார்வாடிகள் ரொம்ப ரொம்ப திறமையானவங்க, அவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்ம ஆள் 500 ரூபா சம்பளத்துக்கு வந்து அவன் படுற பாடுற காலையிலேருந்து 5 மணி வரை வேவாத வெயிலில் வெந்த தணலில் இருக்கிறான். அன்னைக்கு எங்கள் அப்பன் எப்படி வந்து நிலையில் இருந்தானோ அதே குடிசை வீடு, அதே பழைய கஞ்சியில் இருந்தாலும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறான். ஆனால் மார்வாடி அப்படி இருக்காங்களா பார்த்தீங்களா? அது என்னென்ன பேட்டர் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு தான். பேட்டர்லாம் வந்து நம்ம பேட்டர்லாம் அவங்க இதாகிட்டாங்க. நீங்கள் புழலில் போய் பாருங்கள், புழலில் அனைத்து வசதியோட ரொம்ப அதை மாதிரி ஏங்க எந்த தொல்லையும் கிடையாதுங்க. அவங்களுக்கு காவல்துறை போகாது, அதாவது என்கொயரி பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப சொகுசாக, அதாவது இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் குஜராத்துக்காரவங்க இங்கே வந்தவங்க தான். நம்ம ஆள் வந்து பாவம். நம்ம ஆள் இங்கே இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற கண்ணகி நகர், கல்குட்டை, இங்கே உள்ள ஆளை அங்கே கொண்டு போய் ராவா அடித்து விரட்டுறாங்க. இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களை அடித்து விரட்டுறாங்க. இருக்கிற வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேனே, வந்தவர்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் வாழ்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. எந்த தொழில் பண்ணாலும் அவங்க பொழைச்சிப்பாங்க. தமிழன் ஒரு காலையில் ஒரு சிற்றுண்டி கடை வச்சான்னா மறுநாள் காவல்துறை போயிடும். ஏங்க இது நடப்பாதையாக இருக்குது, இதில் வைக்கிறீங்களா 1000 கேள்வி கேட்பான். ஆனால் அதே இடத்துல இருக்கிற டோட்டல் இருக்கிற ஏதாவது ஒரு வணிகத்தை ஒரு மார்வாடி பண்ணுவான், அங்கே யாருமே போக மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யாருக்கு என்ன போய் சேரணுமோ அது சிறப்பாக போய் சேர்ந்ததுனால அவங்கள கண்டுக்க மாட்டோம், அவங்க நல்லா வாழ்ந்துட்டு. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற உங்கள் ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியாக தலையிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான எதுவும் சொல்கிறது? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இந்த அதானி துறைமுகம் கட்டுறாரு, அதாவது 1600 ஏக்கர் காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில். நாங்கள் போய் போராடினோம். மறுநாள் போய் நாங்கள் போராடி வரவும் அவங்க போய் இருக்கிற ஆளுங்கட்சியில் போயிட்டு ஒரு கணிசமான தொகையை அவங்க வந்தாங்கன்னா, உங்களை வந்து இங்கே நீங்கள் வந்து துறைமுகமே கட்ட முடியாது, உங்களுடைய வணிகமே பண்ண முடியாது, அதனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துருங்க, அவங்களுக்கு தோக்கடிச்சிடும். 58,000 ஓட்டு வாங்கணும். நாங்கள் திருவத்தூரில் 58,000 ஓட்டு நாங்கள் வாங்கணும். எல்லாருக்கும் பணம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, எல்லாமே இதாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் உங்களுடைய கொள்கைகளை செயல்படுத்த விடாமல் அல்லது ஆட்சிக்கு வர விடாமல் சக்திகள் வேலை செய்கின்றன அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு, ஆள்கின்ற இடத்திற்கு வரணுன்னா சிலரை வந்து ஒன்று சேர்த்து அல்லது உங்களது செல்வாக்கை பெருக்கி கொண்டு அந்த இடத்த வந்து அடையணும். ஆனால் அது கருத்தாகவே இல்லாமல் தனித்து நிற்கிறேன்னு வர ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 2 விழுக்காடை கூட்டிக்கிட்டு மற்ற கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக சிலவற்றை பேசி கொண்டு இருப்பதனால் உங்களுடைய கொள்கைகள்லாம் என்றைக்கு நிறைவேறும்? சரி, நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் யாரோட கூட்டணி வச்சுக்கலாம்? இப்போ நாங்கள் யாரோட தளபதி என்ன இருக்கிறாரு நெறியாளர், யாரோட கூட்டணி நாங்கள் வைக்கலாம்? இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே நிறையா இருக்காங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் விட மாட்டீங்களா, உள்ளுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற ஆள் இப்போ
காங்கிரஸ் அந்த போரை செஞ்சு முடிச்சது. பிஜேபி வேடிக்கை பார்த்தது. சரியா? அதாவது இங்கேருந்து அமைதிப்படை அனுப்பும்போது, அங்கே வந்து தாக்குற போது, அங்கே பாஸ்பரஸ் குண்டு போடும்போது, கொத்து குண்டு போட்டு கொல்லும் போது காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி, ஒரு மன்மோகன் சிங் இருந்தார், சோனியா காந்தி இருந்தாங்க, எல்லாம் நடத்துனது காங்கிரஸ். வேடிக்கை பார்த்து வந்து பிஜேபி. சரிங்களா? தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்தார். இங்கே இருக்கிற தலைவர் என்ன சொன்னார்? எதிர்த்து பேசிட்டே தான் இருந்தார். காங்கிரஸுக்கு வேணா ஆதரவாக இருந்திருக்காரு, ஆனால் அந்த நிகழ்வுக்கு எதிராக தானே யாரு? கலைஞர். என்ன சக்கரைன்னு சொல்லி ஏட்டில் நக்குனா இனிக்குமாண்ணே? ஏன்னா தலைவர் சொன்ன வார்த்தை அதாவது எம்ஜிஆர் கூட இருந்தார், இந்த அம்மா கூட இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடெலாம் இல்லை. எங்களுக்கு இந்த எரிபொருள், இந்த உணவு, இந்த நாங்கள் போட்டிருக்கிற அந்த சீருடை எல்லாம் வந்து செஞ்சுது. இவர் தமிழின தலைவர்னு சொல்கிறாரு, ஆனால் இருக்கிற எல்லாத்தையும் மூடி விட்டார். அதை கொஞ்சம் தளர்த்தி விட சொல்லுங்கும் போது அதுக்கான ஏற்பாடை பண்ணலையே, அப்புறம் எப்படி வந்து பேசிக்கிட்டே இருந்தால் சொல்கிறீங்க? அது மாத்திரம் இல்லை, நான் நிறைய அடுக்குவேன். நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்தி மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறார். அதனால் பரந்தூர், அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களை வந்து பார்க்கலன்னு சில அரசியல்வாதிகள் சொன்னதுனால மக்களையும் பார்க்க செல்கிறார். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக கூட அந்த எதிர்ப்பு மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். வந்துட்டார் களத்துக்கு. அவரை பார்த்து நாம் தமிழர் அச்சம் கொள்கிறது, வாக்குகளை இழந்து விடுவோமோ என்று அச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி விஜயை பார்த்து நாங்கள் அச்சத்தில் இருக்கிறோம். தம்பி வரட்டும், நாங்கள் அப்பயே சொன்னதான். நாங்கள் எதுக்குண்ணா தம்பி போகிற இது வந்து சரியில்லைன்னு ஒரு இதை சொன்னோம், அவ்வளோதான். எங்கள் கருத்தை சொன்னோம் தம்பிக்கு. தம்பி வர்றதில் எங்களை மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொன்று என்ன, உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி ஐயா இருக்கிறாங்க. அடுத்த முதல்வர் அவர் தான் முதல்வர்னாங்க. கடைசி வரையிலையும் வரேன்னு நிறைய முதல்வர்கள் வந்துட்டாங்க. அடுத்து வந்து உங்கள் கமலஹாசன் டார்ச் லைட்டோடு வந்தார். அவ்வளோதான் முடிஞ்சுது, கமலஹாசன் தான் என்னமே அப்படின்னாங்க. டிவி வீக் ஆகிடுச்சு. ஒரு டிவியை போட்டு உடச்ச உங்கள் டிவி இப்போ கலைஞர் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்டைலே யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டார்ச் லைட் எடுத்து ஒரே அடி டிவி உடஞ்சிச்சு. அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவரை காணும். அது மாதிரி விஜய் போயிடுவாருன்னு நீங்கள் தம்பியை வந்து விரும்புகிறீங்களா? தம்பியை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி வந்திருக்கிறாரு, போகிறாரு. தம்பி வந்து யாரோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, உங்களுக்கு நாள் தெரியணும். தம்பி சினிமாவிலேருந்து டேக் கட் அப்படிங்கிறது வேறு, அது வேறு ஃபீல்டு. ஆனால் இதில் வந்து அங்கே ஒரு இயக்குனர் தான் அதை சொல்லுவார், இங்கே மக்கள்லாம் சொல்லிடுவாங்க. இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா பெரியார், அப்புறம் வந்து வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மா, அம்பேத்கர் ஐயா, சட்டமேதை ஐயா, இதெல்லாம் தம்பி பண்ணிட்டு தேசியம் திராவிடம் ஒன்றுன்ட்டார். 2 கண்கள்ன்றார் தம்பி. தம்பி எதுக்கு சொல்கிறாருன்னா, அதாவது திராவிடத்தில் அதிருப்தியாக இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவான், தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு போடும். இது எப்படி அவருக்கு தம்பிக்கு என்னென்னா அறுவடை பண்ணும். தம்பிக்கு லட்சியமோ கொள்கையோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறலாம் கிடையாது. வாக்கு வங்கி தான். அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வந்து 2026 அவர் தான் முதலமைச்சர்ன்றார் தம்பி. அதாவது அதில் யாரும் ஐடியா கொடுக்குறாங்க, இப்படிலாம் சொல்லுங்கள், இந்த மக்களை வந்து இப்படி குழப்பினாதான் மக்கள் வந்து தெளிவான மக்கள் கிடையாது, நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த ஐடியாவை இவர் வாங்கிக்கிட்டு பேசுகிறார். தமிழ்நாடு மக்கள் தெளிவானவர்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார்? எல்லா மக்கள் நான் சொல்லலை. அதாவது இப்போது தெளிவான மக்கள்னால் உங்களுக்கு 1000 ரூபா வாங்கிக்கிட்டு 1000 ரூபா போதும் அப்படி 1000 ரூபாயில் எதுவுமே பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம அண்ணன் தம்பி போய் டாஸ்மார்க்கில் போய் 500 ரூபா குடிச்சிடுறான், என்ன ஓட்டு போடுறாங்களே, அந்த மக்கள் நான் சொல்கிறேன். எல்லா மக்களும் வந்து எங்கள் மக்களை அப்படி ஆக்கிட்டாங்கிறதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உலகத்துக்கே சோறு போட்ட மக்கள், என்ன உலகத்துக்கே சோறு போட்ட மக்கள் இன்றைக்கி வந்து 1 கிலோ அரிசி, பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 துண்டு கரும்பு வாங்கிட்டு எதிர்பார்க்குறோம். அப்போ எங்கள் மக்களுக்கு வந்து எப்படி நாங்கள் எப்படி சொல்கிறது? அதை தம்பியை வந்து பயன்படுத்தி பாரானுங்கிறது தான் எங்களுக்கு இது. இப்போ பரந்தூர் போகிறாரு,
பரந்தூரில் இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், எல்லோரும் போராடுறோம். எல்லாம் போராட்ட களத்தில் நின்று இந்த மண்ணிற்கான அரசியலை வென்றெடுக்கிற அரசியல், அதாவது என்ன வாழ்வுரிமையை வென்றெடுக்கிறது தம்பி வந்து போராடணும். இப்போ தான் வந்திருக்காங்க தம்பி, இன்னொரு 10 ஆண்டு நாங்கள் 13 ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேனு, ஸ்டெர்லைட்டு, கூடங்குணம் அணு உலை, பரந்துரிமை போராடிக்கிட்டு இருக்கோம். தம்பி அது மாதிரி போராடி போராட்ட களத்தில் சிறை. இப்போ நான் இப்போ என் மேலே வந்து 3 வழக்கு இருக்குது என் மேலே. நான் போராடினதுனால இப்போது ஒரு 3 வழக்கு, அரசியல் வழக்கு 3 வழக்கு என் மேலே இருக்குது. அந்த மாதிரி வழக்கை சந்தித்து ஒரு 4-5 வருஷம் போயிட்டு கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சு அதில் நல்லது கெட்டது தெரிஞ்சு மக்களுக்கு போராட்ட களத்தில் என்ன தம்பி வந்து சொல்லும், தெரியுதுங்களா? தம்பி போய் பார்க்கட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதனால் இப்போ அரசியலுக்கு வருவதற்கு சிறைக்கு போவது ஒரு தகுதின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், போராட்டத்தின் காலத்தில் தானே. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எவனையாவது வந்து எங்கேயாவது எத்தனையோ பேருக்கு ஏமாத்துருங்க. இப்போ பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏமாத்தினவன் இருக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அவன் சிறைக்கு போகிறான். நான் அதுக்கு இல்லையே, நான் ஒன்றுமே பண்ணல. அதாவது வந்து ஒரு இடத்துல போராட போகிறேன், அந்த போராட்டத்தில் காவல்துறை கைது பண்ணுது, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் என் மேலே என்ன வழக்கு போடுறானோ அந்த வழக்கு ஏற்றுக்கிறேன்ல. ஏப்பா என்னுடைய இதில் வந்து கைதாகாமல் போராட்டங்கள் நடத்த முடியாதா? கைதாகாமல் போராட்டங்கள் நடத்த முடியாதா? இப்போ தம்பிங்க இதுக்கு வர்றாங்க, அதாவது ஜெயக்குமார் அதாவது ராஜீவ்காந்தி கொலைன்னு சொல்லி பொய்யா வழக்கு போட்டு உள்ள தள்ளி ஒரு 13 வருஷம். நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தலைவரே ஒரு இடத்துல நாங்கள் தான் கொண்டோன்னு சொன்னாராமே. யார? ராஜீவ்காந்தியை புலிகள் தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வேறு மாதிரி ஆகும். அப்புறம் நான் அதாவது அது வேறு மாதிரி ஆகும் அது. அதனால் வந்து ஆமாம், நான் அப்புறம் ஏற்றுனா அப்புறம் அதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ பரந்தூருக்கு வாங்க. பரந்தூரில் உள்ள அந்த நிலப்பரப்பு, அதாவது விமான நிலையத்துக்காக எடுக்கப்படுகிற நிலப்பரப்பில் ஒரு 80 விழுக்காடு வந்து எதுக்கும் தேவையற்ற, அதாவது பயன்படுத்தப்பட முடியாத இடங்கள், ஒரு 20 விழுக்காடு தான் விவசாய நிலங்கள். இது மாதிரி நிறைய இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து சிக்கல் வந்து அது பண்ண முடியாதனால தான் ஒரு 8-9வது இடமாக இதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளும் அரசு. அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? முதல்ல இந்தியாவுக்கு ஃப்ளைட் இருக்கா சொந்தமா? அது வித்துட்டாரு. அப்புறம் எதுக்கு வந்து நிலம் எடுக்கிறீங்க நீங்கள்? இருக்கிற மீனம்பாக்கத்தில் இருக்கிற அவருக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல. யாருக்கு? நரேந்திர தாமோதரதாஸுக்குன்னு ஒரு. ஏங்க அவருக்கு இருக்குங்க, அவரை விடுங்க, மத்திய அரசை விடுங்க. நீ என்னையா பண்ணுறீங்க? உனியா இடம் எடுத்து கொடுக்குறீங்கிற சிப்காட்டு சிட்கோ அந்த துறையெல்லாம் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கானா, அவங்க எதை வேணாலும் செய்யலான்ற ஒரு அதிகாரம் இருக்குல்ல உங்களுக்கு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலையத்தில் ஒரு இடம் இருக்கா இல்லையா பறக்கிறதுக்கு? அவன் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே ஏரி கம்மாயி எல்லாமே இருக்குது, நீர் ஆதாரம் இருக்குது. இந்த பூமி தான் எங்களுக்கு வந்து உணவு கொடுக்குது. நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் எங்கேயுமே வெளில போல, இங்கே விளை வச்ச வெண்டைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதாவது மிளகாய் எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் இங்கேயே உயிர் வாழ்ந்தோம். இது எங்களுக்கு பொன் விளைகிற பூமி, எங்கள் வாழ்வு ஆதாரம்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அதை கால வாங்காமல் அங்கே தான் அமைச்சு கொடுப்போம். அப்புறம் கோவம். நீங்க ஒரு இன்னொரு இடத்த காண்பிக்கலாம்ல. இங்க வந்து எந்த விதமான விவசாயமும் நடக்கல, இல்ல பலன் இல்லாம இருக்கிற பூமி, அங்க நீங்க பண்ணலாம்னு ஒரு இடத்த காமிக்கலாம். நாங்க அப்புறம் அரசியல் குறை சொல்றதுக்கு மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏங்க வழிகாட்டல் முறைகளை அரசு வேலை இந்த மக்களுக்கான தேவை நிறைவேற்றுவது. அரசு அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தது. அதை விட்டுட்டு வந்து இருக்கிற போராடுறவன் வந்து இடத்த காட்டுனா நீ ரெடி பண்ணுறியா? நான் என்ன சொல்கிறேன், பரந்தூர் ஏகனாபுரம் போன்ற இடங்கள் முப்போக விவசாயம் பண்ணுறேன். அது என்ன சொன்னால் காவிரி தண்ணி வரல, பாலாத்து தண்ணி வரல, அதெல்லாம் கிடையாது. அங்கேயே மழை பெய்தால் அந்த மழை நீரை நீங்கள் மழை நீரை பற்றி சேமிக்கிறது இல்லை. 4000 அடி கீழே போட்டு இருக்கிற எல்லாத்தையும் சென்னையில் சுடுகாடு ஆக்க போகிறீங்க. ஆனால் வருஷத்துக்கு இத்தனை அதாவது 4000 டிஎம்சி மழை பெய்யுதுங்கிறான்.
4000 டிஎம்சி மழையில் 1500 டிஎம்சி நீங்கள் பயன்படுத்துறீங்க, தமிழ்நாடு பயன்படுத்துது. பாக்கி 2500 டிஎம்சி தண்ணீர் அதாவது கடலில் போய் கலக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் பார்க்கறது கிடையாது, அணை கட்டுறது கிடையாது. அதையே காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அங்கே வந்து அணை கட்டி அடிக்கிறான், அதையே சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அணை கட்டுறது கிடையாது. இந்த 10000 கோடி ஒரு அது திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பாலம் போட்டிங்க, 3 மாதம் நிற்கிற. ஏகனாபுரத்தில் உள்ளவன், பரந்தூரில் உள்ளவன், அந்த அதாவது காலை எழுந்தவுடன் உழுது விதைச்சி அறுத்து அவனே தனக்கு தேவையை நிறைவேற்றிக்கிறான். அங்கே போய் கட்டுறான்னா அவன் சோத்துல மண்ணெல்லி போடுறீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்கள் இவ்வளவு எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் கூட அது நடந்து விடும் அப்படின்ற நிலை இருக்கு. ஒரு காலம் நடக்காது. முறை சுத்தி குளிப்பான். நடந்துச்சுன்னா முறை சுத்தி, நானே சொல்கிறேன், நடந்துச்சுன்னா முறை சுத்தி குளிப்பான். உயிர் விடுவதை விட அதை செயல்படுத்த விட உங்கள் நோக்கத்தை வெல்வது நல்லது. எது? நீங்கள் உயிர் விட்டுட்டு அதை என்ன பண்ண முடியும்? இருந்து ஏங்க இதை போராடி எங்கள் தம்பி விக்னேஷ் இறந்தான், எங்கள் தம்பி முத்து, எங்கள் அண்ணன் முத்துக்குமார் இறந்தான். நாங்கள் இறக்க நாங்கள் வந்து பாவப்பட்ட ஆளுங்க. எங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் உரிமைகளை, இது உணர்ச்சி இல்லைங்க, இந்த இவனுங்க எங்களை காவந்து பண்ண மாட்டாங்கிற முடிவெடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறது? வாழ்க்கையே இல்லைன்னு பிறகு என்னங்க பண்ணுறது? ஒரு காலத்தில் நாங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லுகிற நாம் தமிழர் கட்சிகள், நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க போகிற ஆள், இப்படி முடிவு நடந்தால் தான் சொன்னேன், நடந்துச்சு தான் சொன்னேன். நடக்காது ஒரு காலம். எங்கள் உடம்பில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரை நாங்கள் எதிர்த்து போராடுவோம். நான் நடக்காது அதான் சொல்கிறேன், நடக்காதுன்னு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இந்த கூட்டணி, அதாவது மிக பலம் வாய்ந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதில் இருக்கிற வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்லைன்னு ஒரு கலக குரலை எழுப்பியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வரவேற்கிறேன். எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் இப்போ தான் வந்து பேசுகிறாரு, வரவேற்கிறேன். ஆமாம், எதுவுமே நடக்கிறதோ உண்மை. இது இப்போயே சொல்லணும்ல, அப்படியாப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும்ல, நடக்கலாங்க. யாருக்கு வந்து எப்போ வந்து இன்னும் நடக்குதோ அவரு ஓரளவு வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அது உடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எது அந்த கூட்டணி இப்போ இருக்கிற கட்சிகள் அதிலே இருப்பாங்களா, இல்லை வெளில உடையணும்? ஆனால் உடையாது. அது எப்படி உடையும்னா? ஆனால் உடையாது. ஏன்னா வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்க. 2 சீட்டு 1 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க தானே ஆட்சிக்கு வருவாங்க. யாரு? அந்த கூட்டணி கட்சியினர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசம் பார்ப்போம், அவ்வளோதான். வேடிக்கை பார்த்துருக்க வேண்டியதான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அப்படி தான் 5 வருடம் முடிந்த போது சொன்னாங்க, மறுபடியும் வந்தாங்க, அதுவும் முடிஞ்சு மறுபடியும் 3வது தடவை வந்துட்டாங்க. நாடு ஒன்றும் நாசமாக போயிட்டது. அந்த மாதிரி நாசமாக போயின்னா அப்படி கேட்குறீங்க? ஏன்னா நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி, இந்தியாவினுடைய முதன்மையான ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம், அதாவது தொழுதோக்கி தான் ஆகுறா. இன்னும் யாருன்னே தெரியலண்ணே. உங்களுக்கு எல்லாரும் கேட்டாங்க யார் அந்த சாருன்னு, பதிலே இல்லை. அங்கே வந்து ஊன்னா வந்து அந்த சாரு கவர்னர்னு சொல்கிறாங்களே, அது யாரு? எங்களுக்கு அது அதுதான் சொல்கிறேன். கவர்னர் நாங்கள் வேணும்னு சொல்கிறோம். ஆட்டுக்கு தாடி நாங்களும் கேட்குறோம். ஆட்டுக்கு எதிராக தாடி, நாட்டுக்கு எதிராக கவர்னர் கேட்குறோம். என்ன அப்படி வந்தால் நீங்கள் கொன்று வாங்க. யார்? அதாவது ஒரு பெண் நடுராத்திரியில் தனியாக போனால் தான் வந்து சுதந்திரம் அந்த நாட்டுக்கு கிடைச்சதான்னு சொல்கிறேன். இப்போ அதுவே நடக்குதா? எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், அதாவது பாலியல் வல்லுறவு பண்ணுறான், வந்து கஞ்சா விற்கிறான், அபின் விற்கிறான். இருக்கிற தம்பிங்க பள்ளிக்கூட போகிற தம்பிங்கள். ஆனால் கடந்த காலங்களை விட அது வந்து குறைந்து கொண்டு தானே வருகிறது. எதுனா இப்போ பெண்கள் வந்து இரவில் நடமாடுவதில் அதிகமாகிட்டாருக்கு. எல்லாரும் இரவு வேலைகள்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து பழைய காலம் மாதிரி இல்லைல்ல. இருக்கிற மீடியா வந்து அதை காட்ட மாட்டேங்குது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். நடக்கிற செய்திகளில் ஆட்சியாளர் நம்மளை பலவந்தப்படுத்துவான், பயமுறுத்துவான்னு சொல்லிட்டு காட்ட முடியும். நிறைய அதிகமாக நடக்குது. ஏன் அதிகமாக நடக்குதுன்னா, கடுமையான சட்டம் இல்லாதவரை எதுவுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் கடுமையான சட்டம் இருந்தால்தான் நடக்காது. ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் ஊட்டாண்டியே கொலை செய்யப்படுறாருன்னா
நீங்கள் வந்து குறைஞ்சிட்டுங்கிறீங்க. ஒரு சமூகத்திற்கு போராடுகிற ஒரு தலைவர் அவருடைய வீட்டாண்டையே கொலை செய்ய, அப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் 3000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறாங்க மக்கள். அதனால் ஆட்சியாளர்கள் என்ன வேணும் செய்கிறாங்க. இதான் நடக்குது நாட்டில். இதெல்லாம் வந்து உண்மையான ஜனநாயகம் வேணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். 1 ரூபா இல்லாமல் கொடுக்குறோம். மக்கள் வந்து எங்களை வந்து இப்போ தான் 36 லட்சம் ஓட்டு போட்டு தேர்றாங்க. படிப்படியாக வந்துகிட்டு இருக்கோம், பார்க்கலாங்கிறது தான். இப்போ உங்களை பொறுத்தவரை ஒரு மென்மையான போக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சு கூட இருக்குது. அதாவது கேட்டிங்கன்னா, இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று சொன்னதாகட்டும், அதன் பிறகு நீங்கள் சித்தப்பா என்று உறவு கொண்டாடி எடப்பாடி அவர்களை பேசுவதாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அவர்களை சார்ந்து போகிற ஒரு நோக்காக தெரிகிறது. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு நாங்கள் சொன்னது, அந்த அம்மா அந்த சட்டசபையெல்லாம் நிறைவேற்றினது. அதாவது இலங்கையில் வந்து பொருளாதார தடை விதிக்கணும், அந்த கொலை நடந்தது உண்மைதான், ராஜபக்சே கொலை அப்படிலாம் வந்து நடத்தினால நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து எங்களுக்கு யார் வந்து நாங்கள் இல்லை அந்த நாட்களில் அப்படி அவர் சீமான் அவர்கள் சொன்னப்புறம் சீமானுடைய கூட்டங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பொருளுதவி செய்ததாகவெல்லாம் தகவல். அப்படியோ அதான் நான் சொல்கிறேன். அதாவது பொய்யான கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கலாம். நாங்கள் அப்படி பொருளுதவி பண்ணி நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருப்போம். நாங்கள் வந்து எங்களை இப்போ பெரிய அரசியல் கட்சிகள் உங்களை பிரிக்கிறதுக்காக மட்டுமே வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு உரிமை கொடுப்பதற்காக அல்ல. அந்த பெரிய கட்சிகளின் வாக்குகளை எதிர்கட்சிகளின் வாக்குகளை பிரித்து அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கான பணத்தை மட்டும் வாங்கிக்கிறது மாதிரி அந்த வேலையை மட்டும்தான் நாம் தமிழர் செய்யணும் தான் சொல்கிறேன். நல்லவன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அயோக்கியந்தான் வாழ முடியும். நல்ல வியாபாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வியாபாரி இருப்பான், அவன் செல்வ செழிப்போட வாழ்ந்துதான் அவன் குடும்பம் வாழ்ந்தா பார்த்தீங்களா. 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுவான். அவன் வந்து அதாவது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வேந்திரா வாழ்வான். காரணம் என்னன்னா, அவன் ஃபோர்ஜரி பண்ணுறான். இந்த நல்ல அதாவது உண்மையாக போயிட்டு கும்பகோணத்தில் போய் வெத்தலை வந்து கொண்டு வந்து அதை பார்த்து தூசி தட்டி எடுக்கிறவன் வாழவே முடியாது. நல்ல வியாபாரிகள் செல்வாக்கோடு வாழ முடியாது இந்த நாட்டில். நல்ல மனிதர்கள் வாழ முடியாது. யார் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கெடுதல் செய்கிறார்களோ அவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே திருடுவான், நான் பார்த்தது உண்டு, அதை என் அனுபவம். இங்கே திருடுவான், இங்கே வந்து திருடுவான், இல்லை இதை கொலை செய்வான், ஒரு தொகை வாங்கிடுவான், 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வாங்கிடுவான். இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போவான். அங்கே போயிட்டு ஒரு இடம் வாங்கி ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டிட்டு எல்லாம் பண்ணி மாடு கீடு எல்லாம் வாங்கிடுவான். வாங்கிட்டு இருக்கும்போது கோயில் வந்து அங்கே வந்து விழா வரும், திருவிழா வரும், தீமிதி திருவிழா வரும். அவங்க வருவாங்க, அந்த ஊரில் உள்ளங்கால வருவாங்க. வந்துட்டு ஐயா நன்கொடை கொடுக்குறது. ஆமாம், வந்துட்டு ஐயா வணக்கம், 1 லட்ச ரூபா நன்கொடை எழுதுவான். அப்போ பெரிய ஆள் எழுதிட்டோன்னே அந்த சுத்து வட்டாரம் எல்லாம் வாழும் வள்ளலே எங்கள் மகாத்மாவை எழுதுவான். அப்படிதான் நீ தமிழ்நாடு இருக்கு. அதில் வர்ற அப்போ இங்கே வந்து வணிகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள்னு சொல்ல வரீங்க. நல்லவர்களாக இருந்திருந்தா மக்கள் பணி ஆற்றிருப்பாங்களா? 16 கோடி பாலம் அடிச்சுட்டு போச்சு. இது பரந்தூர் விமானத்தில் மக்கள் இது வரலையும் வந்து ஒரு 1000 நாட்களுக்கு மேலே போராடுறாங்களா? 2.5 வருஷத்துக்கிட்ட போராடுறாங்களா? அதை யாராவது அமைச்சர் போய் அதை பார்வையிட்டு அதில் குழு அமைச்சு, ஆமாம் இங்கே ஏரி இருக்குது, தாங்கல் இருக்குது, தருவை இருக்குது, இங்கே வந்து கம்மாய் இருக்குது, விளைநிலம் இருக்குது, இந்த நிலத்தில் வந்து விவசாயம் வந்து அருமையாக பண்ணுறாங்க, மக்கள் உழைப்பாளிகள், அந்த இடத்த தொடக்கூடாது. இந்த பக்கம் வந்து திண்டிவனத்துக்கு பக்கத்தில் வந்து எல்லாம் மணல் சாரியாக கிடக்கு, இந்த பக்கம் வந்து நிறைய விளையாத பூமி கிடக்கு, கடற்கரை ஓரத்தில் இந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய இடம் இருக்குது, அங்கே தான் அமைச்சிக்கலாம். விமானம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியும் நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்க்குறீங்க, இந்த பக்கம் காட்டுங்க. இப்போ தலைநகர் சென்னை அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாங்கல்ல, அதனால அப்படி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அதாவது நாளைக்கு சாவு போகிறேன் தம்பி, நாளைக்கு வந்து சாவு எனக்கு நிச்சயம் தெரியுதா, ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே எதுவுமே 10 ஆண்டு காலத்தில், இன்னொரு 10 ஆண்டு காலத்தில் சென்னை வந்து குடிநீர் தட்டுப்பாட்டில் எல்லாம் இழந்து நிற்பான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன், இருக்கிற அடுக்குமாடி கட்டணங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த அடுக்குமாடி கட்டணங்களுக்கு எங்கிருந்து இவர்கள் நீர் எடுக்கிறாங்க,
எங்கே வந்து அந்த எந்த நீரை பயன்படுத்துகிறாங்க? இவங்களுக்கு தனியாக வந்து எங்கேயாவது ஆந்திரா கர்நாடகாவில் வந்து நீர் வருதா? இன்னும் நிலத்தடி நீர் எடுக்கிறான, நிலத்தடி நீரை எடுத்தால் இருக்கிற பூகம்பம், எரிமலை இதெல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். இங்கேயே கட்டுறான். ஒரு இடத்துல வாங்கி 2500 வீடு, 5000 வீடு, 10000 வீடு கட்டி அங்கேயே 4000 5000 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு போட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி, அந்த பூமியிலிருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கும் போது அங்கே நம்ம எல்லாம் வந்து பாலைவனம் ஆகிடும். பாலைவனமாகிற போது இன்னொன்று என்னன்னா, இந்த நிலத்தடி நீரை நீங்கள் உறிஞ்சி எடுக்கிற போது கடல் மட்டத்தில் இருக்கிற கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துச்சு, எல்லாம் வந்து உப்பு தண்ணி ஆயிரும். அப்போ இந்த இடம் சென்னை வந்து மனிதன் வாழ்கிற தகுதியற்ற இடமாக மாறும். இருக்கிற யாருக்காவது தெரியுதா? இப்போ ஆழ்துளை கிணறுகள் போடுவதை விட கடல் நீரை குடிநீராக்கி அந்த செயல்பாடுகள் நடந்துட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் இப்படி சோர்த்தீங்க? இதை விட்டுட்டு கழுத்தை சுத்தி சோர்த்தீங்கிறீங்க. 4000 டிஎம்சி மழை பெய்யுதில்ல, 2000 டிஎம்சி தண்ணியை கொண்டு கடலில் விடுறீங்களே. இப்போ கூட நீங்க பண்றது அபாயகரமான திட்டம். இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் பேஞ்ச மழை நீரை எங்கேயோ கொண்டு போய் கடலில் அன்னைக்கே போடுது. பேஞ்ச மழை பெய்யுறது நிலத்தடியில் ஊறுறதுக்கு, நிலத்தடி நீர் வந்து சேமிக்கிறதுக்கு. அதையே கொண்டு போய் நீங்க வந்து முட்டாள்தனமாக கொண்டு போய் கடலில் விடுறீங்களே. அப்புறம் எப்படி நீங்க வந்து சேமிப்பீங்க? அதை இங்கே நிறுத்தினா மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. எதை நிறுத்தினா ஏன்னா இது வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தாது, மக்களை சாகடிக்கிறதா உயர்த்தும். அதாவது என்னன்னா, மழை பெய்கிற மழை நீரை சேமிப்பதற்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒரு மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா கனரக மோட்டார், இவ்வளோ பெரிய குழாய் அடித்து ஊற்றும் தண்ணி ஒரே நாளில் வடிஞ்சு போச்சா? கேட்டால் நாங்கள் சென்னையில் இருக்கிற பெய்ஞ்ச மழை நீரை அதுதான் திட்டம். இப்போ இவ்வளவு நிர்வாக குறைபாடுலாம் சொல்றீங்க, ஆனாலும் கூட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 200 தொகுதிகளை வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு சரியான நம்பிக்கைண்ணே. ஒன்றுமே இல்லைண்ணே, 3000 ரூபா ஓட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தெருவாக வந்து பொதுக்கூட்டம் போட்டு இந்த மண்ணினுடைய நிலைப்பாடு, சூழல், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவோம். திமுக இப்போ பொதுக்கூட்டம் பேசுதுண்டா? திமுக அப்படி பொதுக்கூட்டம் போட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தருக்காப்புல பேசி பார்த்துறீங்களா? அந்த வார்த்தையை என் வாயால் சொல்ல முடியாது. நான் வந்து அந்த காலத்தில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், ஆடரசு, தஞ்சை கூத்தரசன், சிங்கார சடையப்பன், சங்கு சுப்பிரமணியெல்லாம் பேசுகிற போது காளிமுத்து அண்ணன், நாவலர் நெடுஞ்செழியெல்லாம் அந்த வயதான காலத்தில் பேசுகிற போது நான் வந்து கீழே இருந்து கேட்டேன். தமிழ் தேன் சொட்டும். இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்சை பற்றி அப்படி தான் ஆட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லா காலத்திலேயுமே உயர்வாக அந்த பேசுகிறவர்கள், அதை நாகரிகமாக பேச வந்திருக்காங்க, இப்படி பேசுகிறவங்களும் இருந்திருக்காங்க. ஆமாம், அது இந்த நாட்களில் மட்டும் நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சரி, நீங்கள் எப்படியாவது நான் சொல்லிட்டேனே, இப்போ திமுக மேடை இந்த ஆண்டு காலம் 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ 1 லட்சம் கோடி வழங்குங்க. இந்த 10 லட்சம் கோடியை வாங்கினது திமுக, அண்ணா திமுக. வேற 1947 வாங்கியிருக்கிறீங்க. இந்த 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் நீ கடன். இந்த 10 லட்சம் கோடியை கொண்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நாளைக்கு சொல்லுங்க. 10 லட்சம் கோடியை கொண்டு இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கியிருக்கோம். கல்விக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், மருத்துவத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், சாலைக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம். சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசே சொல்லுது இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் முதன்மை இடங்களில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ கல்வி வளர்ந்துருக்கு. இப்போ சாலை வசதி நீங்கள் சொல்கிறது எப்படி கேட்டீங்கன்னா, ராமாயண காலத்தில் என்ன இதெல்லாம் இப்படி இருந்தது, இங்கே பூத்து குலுங்குனது, இங்கே வந்து முப்போகம் விளைஞ்சுது எல்லாம் அந்த காலம் சொன்னாங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து சீத்தையை கொண்டு வந்து ராவணன் தான் கொண்டு போய் அங்கே சிறை அப்படி சொல்கிறீங்க நீங்கள். அவங்களுக்கு என்னென்ன தெரியும்? அவங்க இருக்கு டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன தெரியும்? வாயிலும் சொல்லிட்டு போக வேண்டியதான். நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர், முடிஞ்சது கதை தெரியுதுங்களா? இதோட இது எத்தனை நாள் தான் ஏமாத்தையும் நீங்கள்? செய்தித்துறை அமைச்சர் இடிமுரசு அப்படியே அதெல்லாம்
அது யாருக்கும் அன்னைக்கு பார்த்துப்போம் அன்னைக்கு. நன்றி நன்றி. அதனால் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.